வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 50 நாள் இலவச பயிற்சி பொது தமிழ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 40வது நாளில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழுக்கான அந்த அசல் வினாத்தாளை தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய போகிறோம். ஓகேங்களா? 2022ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கான பொது தமிழ் அசல் வினாத்தாளை பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது. அதே போல் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலும் இருக்கும். தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக உவமை தொடர். இந்த உவமை தொடர் உணர்த்தக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு என்ன கேட்குறாங்க? உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அது என்னது? வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல எப்படி இருக்கணும்? வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். அடுத்து சிலை மேல் எழுத்து போல. அந்த சிலை மேல் எழுதப்படக்கூடிய அந்த எழுத்து எப்படி இருக்கும்? அந்த பழமொழிக்கு விளக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்குறேன். இப்போ சிலை மேல் எழுதப்பட அந்த எழுத்து எப்படி இருக்குமா? நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல அந்த விஷயமான நிலைத்து நிற்கும். அடுத்து ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் என்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் என்று ஆடுகின்றனர். இந்த தொடருக்கு சரியான செய்யப்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? செய்யப்பாட்டு வினை என்பது படு பட்டது பெரு பெற்றது அப்படிங்கிறது இருக்கும். மூன்றாம் வேற்றுமை வரும். இங்க பாருங்க, ஒயிலாட்ட இரு என்று ஆடுவர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் சரியானது. ஆப்ஷன் சி தான். அடுத்து மாலதி மாலையை தொடுத்தாள். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. மாலதி மாலையை தொடுத்தாள் என்பது செய்வினை. அடுத்து இலக்கண குறிப்பு அறிக. சாலச் சிறந்தது. இந்த தொடரோட வகை என்ன கேட்குறாங்க? சரியான உரிச்சொல் தொடர். அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லுடைய தன்மைகளை மிகுதிப்படுத்த வரக்கூடியது தான் உரிச்சொல் தொடர். அதாவது சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர் இது போன்ற சொற்களை தொடர்ந்து பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் வரும்போது அதுதான் உரிச்சொல் தொடர். இந்த சொற்கள் வந்தாவே உரிச்சொல். சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல, கூர். இந்த பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை. மல்லிகை என்பது பொருள் பெயர். மல்லிகை என்பது பொருள் பெயர். பள்ளி என்பது இடப்பெயர். கிளை என்பது சினை பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான். இந்த பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்ற பெயர் சொல் கேட்குறாங்க. அதாவது தவறான பெயர் சொல் எதுன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, கால பெயர்ல செம்மை வருமா? தவறு. சினை பெயர் கண் சரிதான். பண்பு பெயர் ஆண்டு வருமா? வராது. பண்பு பெயர்ல தான் செம்மை வரும், கால பெயர்ல ஆண்டு வரும். தொழில் பெயர் ஆடல் சரி. அப்ப இங்க பொருத்தமற்ற பெயர் சொல் பி சரி. ஏசி. ஏசி தான் பொருத்தமற்றது. பிடி சரியாக இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் கேள் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையச்சத்தை தேர்ந்தெடு. கேள் என்னும் வேர்ச்சொல் வினையச்சம் என்னன்னா கேட்டு. கேட்டு பெயரச்சம் கேட்டா கேட்ட. தொழில் பெயர் கேட்டல். வினைமுற்று கேட்டான். அடுத்து தனிந்தது என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல். தனிந்தது என்ற சொல்லோட வேர்ச்சொல் எது அப்படின்னா தனி. தனிந்தது என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் தனி. பெயரச்சம் கேட்டா தனிந்த. வினையச்சம் தனிந்து. அடுத்து தருக என்ற சொல். தருக என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் தா. பெயரச்சம் கேட்டாங்கன்னா தந்த. வினையச்சம் தந்து. அடுத்து சோ. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள். சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள்னா மதில். சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் மதில். அடுத்து மா. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் எதுனா பெரிய. மான விலங்கு என்றும் பொருள்படும். மாநகர் சொல்றோம். பெரிய நகர். மான பெரிய. பறவை. இந்த பறவை இச்சொல்லுக்குரிய பொருள் என்னன்னா பறவை என்பது
கடலை குறிக்கக்கூடியது ஆற்களி, ஆற்களி, பறவை, புணரி, இதெல்லாம் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். ரகரம் வல்லின ரகரமாக இருந்தால் அது ஒரு பறவை என்பது உயிர் வகையாக, இடையின ரகரம் இருந்தால் கடல். மரபு பிழை அற்ற தொடர் கேட்குறாங்க. கூகையுடைய அந்த ஒளி மரபு கொடுத்துருக்காங்க. கூகை என்ன செய்யும்னா, கூகை குளரும், குயில் கூவும், புறா குணுவும், ஆந்தை அலரும். கூகை குளரும் என்பதுதான் சரியான ஒளி மரபு. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. அது ஆப்ஷன் டி தான் சரியான. சந்தி பிழையற்ற தொடர் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டுபிடி. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் எதுனா, இப்ப சார்பு, இது பார்த்தா இடைத்தொடர் குற்றியலுகரம். சார்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். மருந்து மென் தொடர் குற்றியலுகரம். கக்சு ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்ப பசு என்பது குற்றியலுகரம் அல்ல, முற்றியலுகரம். தன்னுடைய மாத்திரை குறையாத உகரம் முற்றியலுகரம் பசு. அப்ப இதுதான் பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டுபிடிங்க. பாருங்க, மோனை, எதுகை, ஏய்வு, அளபடை, செந்தொடை, இரட்டை தொடை, அளபடை தொடை, அந்தாதி தொடை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோனை முதன்மை தொடைகள் மொத்தம் 8 வகை இருக்கு. ஓகேங்களா? அப்ப இசைவு என்பது அதோட பொருந்தாதது. அதான் விடை. அடுத்து வினை மரபு பார்க்கலாம். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். இதுதான் சரியான வினை மரபு. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். அடுத்து பொறுத்துக. பாருங்க, தமிழ் எண்கள் கேட்டிருக்காங்க. 8765 543 321 369. தமிழ் எண்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். க, உ, ஞ, ஷ, ரு, ஷ, சா, ஏ, ஆ, கு, கா, 0. இது என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப கா, உ, ஞ, ஷ, ரு, ஷா, ஏ, ஆ, கு, கா, 0. 9 வரை நான் படிச்சுக்க. நல்லா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். அந்த 9 வரை ஈஸியாக மைண்ட் வச்சு. இதில் பாருங்க, இதில் நம்ம குழம்பவே தெரியுமா 3 நம்பருக்கு நம்ம பார்க்கறது. பாருங்க, நீங்கள் இதை வச்சு கூட கண்டுபிடிச்சலாம். இந்த 9 இருக்கா, 9க்கு என்ன வரும்? அப்போ இதுதான் வரும். ஓகே, வேறு எங்கேயுமே 9 இல்லை, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ எங்கே இருக்குது? லாஸ்ட் இருக்குது. இந்த கூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 4வதுக்கு 1 எங்கே இருக்குது? அப்போ இதுதான் விடை. அவ்வளோதான். பொறுத்துக்கள் ஏதாவது 1 2 தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரணும். எல்லாத்தையும் போட்டு தேவையில்லாமல் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது. 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கூ. ஆப்ஷன் இதுதான். ஓகே, இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது நமக்கு ஆப்ஷன் கிடைச்சா தேவையில்லை, இருந்தாலும் இந்த நம்பர்ஸை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் தான். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் தான். அடுத்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுப்புற பாட்டு எது? உழவர் பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னா சரியான விடை பல்லுப்பாட்டு. என்னது? பல்லுப்பாட்டு. அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு? காலமேக புலவர். அடுத்து மரமும் பழைய குடையும் என்ற இருட்டுற மொழிதல் நூல் தான் இது. மரமும் பழைய குடையும், அதாவது ஒரு சில இருப்பொருள்பட அமைவது. மரமும் பழைய குடையும் என்ற நூலினுடைய இந்த பாடலுடைய ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். அடுத்து நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணி கூட்டு யார்? பாஞ்சாலி சபதத்துல அர்ஜுனுடைய கூட்டு. இந்த நூலை படித்தவர் தமிழில் மகாகவி பாரதியார். அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்.
உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னா திருவிக்கா. திருவி கல்யாண சுந்தரம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டு காவியம் எது பெரிய புராணம் கூறியவர் திருவிக்கா. சரியான கூட்டுகளை தெரிவிச்சு. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சேர மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள், சரிதான். சிலப்பதி இயற்றியவர் இளங்கோவடிகள், சரிதான். அடிகள் நீரை அருளுக, அடிகள் நீரை என்ற கூட்டுக்குரியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் யார் தான்? நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று சிலப்பதியை படைத்தவர் இளங்கோவடிகள் தான். அப்ப என்ன, அது கொடுக்கப்பட்ட 4 கூட்டுகளுமே இளங்கோவடிகள் பற்றிய கூட்டுகள் அனைத்துமே சரிதான். அது கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகார மணிமேகலை ரெண்டுமே எத்தனை காதையில் உடையது? 30 காதையில் உடையது. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே சரிதான். ஏன் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்பட்ட? சிலப்பதிகார மணிமேகலை ஒரே கதை தொடர்புடையது, அதனால சிலப்பதிகார மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, வாணியம் செய்வாருக்கு வாணியம் பேணி, வாணியம் செய்வாருக்கு வாணியம் பேணி பிறவும் தமபோல செய்யும், பிறவும் தமபோல செய்யும். இதுல இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய கருத்து என்னன்னா நேர்மையைத்தான் இந்த விளக்குகிறது. வாணியம் செய்வாருக்கு வாணியம் பேணி பிறவும் தமபோல செய்யும் என்ற திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அடுத்து கூற்று 1, கூற்று 2, ஏர் எழுவது 15 கீழ்கணக்கு நூல் உண்டு, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஏர் எழுவது கிடையாது. அப்ப இது தவறு. ஏர் எழுவது சிலை எழுவதை பாடியாரு கம்பர் தான், சரி. அப்ப கூற்று 2 மட்டும்தான் என்னது? கூற்று 2 மட்டும்தான் சரி, 1 தவறு. அடுத்து, யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவனை போல் பூமிதன் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வேறு புகழ்ச்சியில்லை என்று புகழ்ந்து பாடிய கவிஞர் யாருன்னா மகாகவி பாரதியார். அடுத்து, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் டி, மூதுரை. ஆசிரியர் ஔவையார். ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையின் பாடல் வரி இடம்பெற்ற நூல் மூதுரை. ஆசிரியர் ஔவையார். அடுத்து, சரியான சொற்களை இணைத்து எழுதுக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி வரும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி வரும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும் சொல்றோம். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி வரும். ஓகேங்களா? இப்ப மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி வரும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி வரும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும். கோடானு கோடி உடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து, தேசிய நூலக நாளை தெரிவு செய்க. பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 15. சரியான ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக தினமாகும். ஓகே. அடுத்து, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல் தொகுப்பு என்ன பேர் என்று அழைக்கப்படுகிறதுனா தெய்வமணி மாலை. ஓகேங்களா? ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியின் மீது பாடிய பாடல் தொகுப்பு என்ன பேர்? தெய்வமணி மாலை. ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை என்னன்னா ஞானப்பச்சிலை என்று தூது வளையத்தை தூது பேர் சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகுடுவு ஓடி இல்லை, கடலிருந்து பெண்கள் செல்ல மாட்டாங்க. முன்னீர் வழக்கம் மகுடுவு ஓடி இல்லை என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகுடுவு ஓடி இல்லை என்று கூறுவது தொல்காப்பியம். அடுத்து, பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறக்கூடிய நூல் எது? பட்டினப்பாலை. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறக்கூடிய பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதி பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சி என்ற நூல்கள் தான் விவரிக்கிறது. ஆற்றூர் என்ற ஊர் பேச்சு வழக்கில் தேசம் என்ன மாறி இருக்கு அப்படின்னா ஆற்றூர் என்ற ஒரு பேச்சு வழக்குல ஆத்தூர் என மருவி உள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். 1956ஆம் ஆண்டுகளில் பள்ளிகள் மதிய உணவு திட்டம் கொண்டு வராங்க. அதை சத்துணவு திட்டமாக மாற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன். சத்துணவு திட்டம் 1982 ஆண்டுகளில்.
தமிழ் செய்யுள் கலம்பகம். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜி போப். இந்த கொஸ்டின் எக்கச்சக்கமான டைம் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் தொகுத்தவர் ஜி போப். அடுத்து, வீருடை செம்மொழி, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். சீர்த்த நாகரிகமும் திருந்திய நாகரிகமும் சீர்த்த பண்பும், சீர்த்த நாகரிகமும் திருந்த பண்பும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியா தமிழ் என்று கூறியவர் பரிதிமற்கரை. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றிய கவிஞன் பாவலரேறு பெருஞ்சித்தன். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். சதுர் அகராதி என்னும் நூலை, தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர் அகராதி. சதுர் என்று சொன்னால் 4 என்று பொருள். பெயர், பொருள், தொகை, துறை என்று 4. தமிழ் தோன்றிய முதல் அகராதி என சதுர் அகராதி நூலை ஏற்றிவிடாரு வீரமாமுனிவர். அடுத்து, கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை, கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். அடுத்து, புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி. இந்த புலவர் எழுதுறாங்க, பிறகு கல் தச்சர்கள் அதை கல்லில் பொறிக்கிறாங்க. அதுக்கு என்ன பேரு? மெய்கீர்த்தி. பொறுத்து, தத்துவ தரிசனம். இந்த தத்துவ தரிசனம் என்ற கதைக்கினுடைய நூலினுடைய படைப்பினுடைய ஆசிரியர்னா வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். ஓகேங்களா? இப்போ தத்துவ தரிசனம் யாரு? வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து, சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி சரி. உவமை கவிஞர் யாரு? சுரதா. அவர் பெருஞ்சித்தனார் தவறு. அடுத்து, காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் சரி. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தாராபாரதி தவறு. ஓகேங்களா? அப்ப 1, 3 மட்டும் சரி. 1, 3 மட்டும்தான் சரி. முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. அவங்க பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் முடியரசன் இயற்றிய நூல்கள். அப்போ நீலமேகம் என்பதுதான் முடியரசன் இயற்றாத நூலாகும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம், பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார் அப்படின்னா சரியானது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் ஒன்றர்கள். கல்வி இல்ல கலர் எதற்கும் பயன்படாத நிலம் கலர் நிலம். இப்ப கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலத்துக்கு ஒப்பான என்று கூறியவர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து, கீழ்கண்ட ஒன்றில் சரியான பழமொழியை கண்டுபிடி பண்ணது. தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று. என்னது? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து, மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா மோனைத்தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். என்னன்னா மோனைன்னு கொடுத்துருக்கூடாது, முதன்மை தொடைன்னு கொடுத்துருக்கணும். முதன்மை தொடை பொதுவாக தொடை எத்தனை வகைப்படும்? முதன்மை தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். எடுத்துக்கிட்டா மோனை, எதுகை, முரண், ஏய்வு, அளபடை, செந்தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை. ஓகேங்களா? மொத்தம் தொடை 8 வகைப்படும். அல்லது முதன்மை தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னது? மோனை, எதுகை, முரண், ஈவு, அளபடை, செந்தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை. முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடிதோறும் முதற் சிறுகளில் முரண்பட்டு எதிர்ச்சொல்லாக வருவது முரண். அடிதோறும் இறுதி சிறுகளில் எழுத்து ஓசை ஒன்றி வருவது ஏய்வு. முதற்சீர் அளபடுத்து வருவது அளபடை தொடை. மோனை முதல் எந்த வகை தொடையுமே இல்லாத செந்தொடை. அந்த சொற்களை மீண்டும் மீண்டும் இரட்டை தொடை. அந்தத்தை ஆதியாக தொடுப்பது என்னன்னா அந்தாதி தொடை. ஓகேங்களா? அடுத்து, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த பாடல் அடியில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனை என்பது முதலெழுத்து ஒன்றி வருவது. அப்ப பாருங்க,
புனிதமுற்று புத்தகசாலை இங்கே வந்துள்ளது அடிமோனை. என்ன வந்திருக்கு? அடிமோனை. புனிதமுற்று புத்தகசாலை அடிமோனை பயின்று வந்துள்ளது. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம், எழுதவில்லை அப்படின்னா எதிர்மறை வாக்கியம். இங்க பாருங்க, கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா இதுதான் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்கிறேன். அன்னோடு போ கட்டளை, கூடு கட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது. இதான் என்னது? விடை. ஓகேங்களா? இது ஒரு செய்தியை தரக்கூடியது. அன்னோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி என்பது ஒரு கட்டளை, அல்லாதது அரசு ஆணை பிறப்பித்தது. 5 மாடுகள் மேய்ந்தன. இந்த விடைக்கு ஏற்ற வினா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்னது? எத்தனை மாடுகள் மேய்ந்தன? எத்தனை மாடுகள் மேய்ந்தன என்பதுதான் என்னது? சரியானது. இப்ப 5 மாடுகள் மேய்ந்தன என்ற விடைக்கேற்ற வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள் மேய்ந்தன. இது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகரப்பேருந்து நிற்கும். அப்ப இங்கு நகரப்பேருந்து ஏன் நிற்கும்? தவறு. எப்போது நிற்கும்? தவறு. வருமா? தவறு. இங்கு நகர பேருந்து நிற்குமா? இங்கு நகர பேருந்து நிற்கும். ஓகே, சரியான தொடரை கண்டுபிடி. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதுதான் சரியான முறைப்படுத்தப்பட்ட தொடர். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். ஓகே, சரியான தொடரை கண்டுபிடி. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் சரியானது. சரியான அகர வரிசையை கண்டுபிடி. ஓகேங்களா? உயிர்மை எழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இப்போ ஃபஸ்ட்டு கோமேதகம் வந்து மா வரிசை தான் இருக்கு. மா மீ மீ மூ மூ. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இதனது சரியானது. அடுத்து பெயர் சொற்களை அகர வரிசை எழுதுக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வரிசை இங்கே கொடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? உயிர் எழுத்துக்கள் ஆ, ஆசிரியர், ஓ, கி, தே, தை, பா. ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இதுதான் அது சரியான அகர வரிசை தொடராகும். அடுத்து தேடு. இந்த தேடு என்ற சொல்லோட வினைமுற்று சொல்லணும்னா தேடினார். பெயரச்சகன்னு தேடிய, வினையச்சம் தேடி, தொழிற்பெயர் தேடுதல். பொறுத்துக. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை, கலிப்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடி. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா கோல்டு தங்க கட்டி. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வௌவல். வௌவல் என்னது? உயிரெழுத்து. கான்சொனன்ட்னா மெய் எழுத்து. கோமோகிராஃப் அப்படின்னது ஒப்பெழுத்து. வௌவல்னா உயிரெழுத்து, கான்சொனன்ட் மெய் எழுத்து, கோமோகிராஃப் ஒப்பெழுத்து. 3 லிக்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்து நனந்தலை உலகம் வலையின் தெமியோடு வலம்புரி ஒலித்த மாதங்கு தடக்கை என வரக்கூடிய அந்த வரிகள் முல்லைப்பாட்டுக்குரியது. முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற இந்த நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. நனந்தலை உலகம் என்பதற்கு சரியான எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. பட் நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம். இப்போ எதிர்ச்சொல் என்னது? சிறிய உலகம். ஓகேங்களா? நனந்தலை உலகம் பெருசு, எதிர்ச்சொல் சிறிய உலகம். இது எந்த பாடல் வருகிறது? முல்லைப்பாட்டு. அடுத்து எடுப்பு. எடுத்தல் எதிர்ச்சொல் முடித்தல். எடுப்பு எதிர்ச்சொல் என்னது? முடித்தல் என்பதுதான் சரி. அடுத்து தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறை என்னன்னு கேட்குறாங்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் தான் சரி. களம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக. களம் கூட்டல் பகம். களம் கூட்டல் பகம். களம் 12, பகம் 6. மொத்தம் களம்பகம் 18 உறுப்புகள் உடையது. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று களம்பகம். அடுத்து பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் 8 தொகை அகநானூறு தான் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடுகிறது. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எதுனா இங்க நெடுந்தொகை என்பது சிறப்பு பெயர் அகநானூறு.
திருக்குறள் திரு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது. திரு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது. திரு என்பது மேன்மை பொருந்திய போல் வெண்பாக்கள் ஆனது என்று குறிப்பிடக்கூடிய திரு என்றால் மேன்மை செல்வம் என்று அழைக்கப்படுவது. திரு என்னும் அடைமொழி அழைக்கப்படுவது திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்ய. சூடிக் கொடுத்த சுடற்கொடி. சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். சரிதான். விஷ்ணு சித்தன் என்பவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். விஷ்ணு சித்தன் பெரிய ஆழ்வார். விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படும் பெரிய ஆழ்வார். பெரியாரோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். சரிதான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30. சில சமயங்கள் தமிழ் மாலை மட்டும் கொடுத்திருப்பாங்க. திருப்பாவை ஆண்டாள் உடையதான். வைணவ கோயில்களில் மார்கழி மாதத்தில் பாடப்படும் பாராயணம் திருப்பாவை. சைவ கோயில்களில் திருவெம்பாவை. இப்ப திருப்பாவைக்கு ஆண்டாள் என்ன பெயர் வைக்கிறாங்க? சங்க தமிழ் மாலை 30. சரிதான். நாச்சியார் திருமொழி பாடினது யார்? ஆண்டாள். அப்ப கொடுக்கப்பட்ட அனைத்து கூற்றுகளுமே என்னது? சரிதான். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியாளருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி நூல் இயற்றியவர் ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் என்னது? சங்க தமிழ் மாலை 30. அனைத்து கூற்றுகளும் சரி. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்னா? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்து தான் பாடிய பதியத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடல் புறசமய புலிகளை தாக்கியும் 11ஆம் பாடல் தாம் பெருமை கூறியும் பாடியவர் யார்னா? திராவிட சிசு என்று அழைக்கப்படக்கூடிய திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய நிறைமொழி மாந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய யார்னா? சித்தர்கள். அடுத்து வாயில் இலக்கியம் என அழைக்கப்படக்கூடிய இலக்கியம் எதுனா? வாயில் இலக்கியம். சந்து இலக்கியம் எதுனா? தூது. வெண்டலை விரவிய கல்வி வெண்பாவால் பாடப்படக்கூடியது தூது சிற்றிலக்கியம். வெண்டலை விரவிய கல்வி வெண்பாவால் பாடப்படும் தூது என்ன பாவையால் பாட? வெண்டலை விரவிய கல்வி வெண்பா. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா? 7 தான். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு மட்டும் உரிய பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறிதர். பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். அடுத்து உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுனா? பல்லுதான். உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் பல்லு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல்னா நான் கண்ட பாரதம். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார். எழுதியதா ராமலிங்க சுவாமி சரிதம். மதிப்பெற்ற மைனர் மூவலூர் ராமாமிர்தம். முப்பெண்மணி வரலாறு எழுதியவர் நீலாமை. முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தடிகள் மூவர், இவங்க இதெல்லாம் எழுதியது நீலாம்பி அம்மையார். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எழுதியது அசலாம்பி அம்மையார். மதிப்பெற்ற மைனர் எழுதியது மூவலூர் ராமாமிர்தம். முப்பெண்மணி வரலாறு நீலாம்பி அம்மையார். நான் கண்ட பாரதம் அம்புஜத்தம்மாள். இந்த பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறதுனா? சோழ நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்க கொண்டிருந்த பெரிய புராணம். அடுத்து குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு எது? குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுனா? சோற்று கட்டாலை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி என்பதை குறிக்கிறது சோற்று கட்டாலை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா? உத்தமதான வேங்கட சுப்பிரமணிய சாமிநாதன். ஊவேஷா. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்ட ஊவேஷா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களான நூல் எதுனா? ஐங்குறுநூறு. குறுந்தொகை 4-8 அடி வரையறை. ஆனானூறு 13-31. நற்றினை 9-12. அப்ப 3-6 எதுனா? ஐங்குறுநூறு. துவரை சரியான எது கேட்குறாங்க? மறை தாமரை. துவரை பவளம். விசும்பு வானம். அதிகம் நிலவு. அப்ப சிடி மட்டும்தான் என்னது? சரி. பொருத்தமான சிறுவஞ்சம் மூலம் என்பது அரை இலக்கியம். சிறுவஞ்சம் அரை. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். ஓகே. சிறுவஞ்சமல் என்ன? இந்த கொஸ்டின் அடிக்கடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சிறுவஞ்சமல் ஒரு அரை இலக்கியம். 15 இலக்கிய நூலில் ஒரு அறநூல் சிறுவஞ்சமல். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியம் 50 காப்பியங்கள் உண்டு. குறுந்தொகை சங்க காலத்து உருவான சங்க இலக்கியம். எட்டு தொகையில உண்டு. இன இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இல்லாதமில்லை சொல்லாதமில்லை பொதுமுறையான திருக்குறள் என்று பாடியவர் யாருன்னா?
புரட்சி கவிஞர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்ப? 1812ஆம் ஆண்டு. தஞ்சை மலையத்தோசன் மகன் ஞானப்பிரகாசம் திருக்குறள் முதலில் அச்சிட்டு 1812. திருமணம் செல்வ கேசவராயனால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவார் கம்பர், திருவள்ளுவர். ஓகேங்களா? இப்போ தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் எழுதுனா கதி, கம்பராமாயணம், திருக்குறள். கதியாவர் இருவர் யாரு? கம்பர், திருவள்ளுவர். அவ்வளவுதான். ஓகேங்களா? என்று கூறியவர் யாருன்னா திருமணம் செல்வ கேசவராய முதலியார். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசு கொடுக்குறாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் தான் கொடுக்குறாங்க. ஆங்கில எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எப்போனா 1730. ஆங்கில எதிர்த்து போராடிய முதல் ஆயுதமேந்தி பெற முதல் பெண்மணி வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறக்கூடிய உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துகிறார். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இதான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிரை வகைப்படுத்தியவர் யாருன்னா தொல்காப்பியர். தமிழ் ஆட்சி மொழியாக திகழக்கூடிய நாடுகள் எதுனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. போன்ற நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு திகழ்கிறது. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆழ்வார் திருநகரி தான் நம்மாழ்வார் பிறந்த ஊரான குருகூர் அழைக்கப்படுகிறது. 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதி அச்சிட்டு அளித்தவர் என்ன? உவேஷா. டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல்னா ஊரும் பேரும். ராபி சேது சொல்லி செல்வர் என்று அழைக்கப்படும் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். ஒருநடை கோவை எழுதியவர் மு. கதிரேசன் செட்டியார். தமிழ் இலக்கிய வரலாறு டாக்டர் மூவா. கதையும் கற்பனையும் கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ். கம்பபாரதி இலங்கை கவிஞர் ஜெயராஜ் எழுதியது. கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை ஆய்வு நூல் ஊரும் பேரும். ஒருநடை கோவை எழுதியவர் மு. கதிரேசன் செட்டியார். தமிழ் இலக்கிய வரலாறு டாக்டர் மூவா. கதையும் கற்பனையும் யாரு? கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பாரதிமார் கலைஞர். பேர் கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்து அவர் ஏற்றமிழ் மாணவர் என்றும் பெயரிட்டு வச்சு அழைத்தவர் பாரதிமார் கலைஞர். அடுத்து தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தலைவர் இடம் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தது. அடுத்து ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்படுகிறாங்க? ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது பெண்கள் மாநாடு. எப்பனா 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13. மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நீலாம்பி அம்மையார். ஓகேங்களா? இது எந்த இடம்? சென்னை. அதே போல தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என அழைக்கப்படும் பெரியார். இந்த பட்டம் பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1970 27/6. வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. அப்ப ஈவே ராமசாமிக்கு பெரியார்னு பட்டம் வழங்கப்பட்டது 38 நவம்பர் 13 பெண்கள் மாநாடு சென்னை. தெற்கு ஆசியா சாக்ரடிஸ் என்ற பட்டம் பெரியாருக்கு வழங்கப்பட்டது 1970 யுனெஸ்கோ அமைப்பு. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ். பொங்கற்புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலமாக அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி இதழின் மூலமாக அண்ணா விளக்கினார். காஞ்சி இதழின் மூலமாக பொங்கற்புது நாளுடைய மாண்பினை அண்ணா விளக்கினார். அடுத்து கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்படுது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழன் அவருடைய படைப்புகள் தான். ஆனால் கவிஞர் முகமது மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.